ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 9 அண்ட் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:44. ஸோ அப்போ காலையில் ஓட்டலையான்னு கேட்டிங்கன்னா காலையில் ஓட்டினோம். ஸோ எங்கள் அத்தம் வந்துருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ ஊர்லேருந்து வந்த உடனே காலைல வீடு இருக்கலாம் பார்த்தா அவர் கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு சண்டே வேறையா, ஸோ இன்றைக்கி நிறைய ஆர்டர் போட்டாங்க. இன்றைக்கி 3 வாரம் நம்ம ஓட்டினோம். காலையில் 11 மணிக்கு ஆன் பண்ணோம். இப்போ வரைக்கும் நம்ம வெளியே தான் இருக்கோம், வீட்டுக்கு போயிட்டு பொட்டு எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் பொட்டு இன்னும் எப்படி வச்சுருக்கேன், பொட்டெல்லாம் கொண்டு வந்துட்டோம். திருநாள் எல்லாம் வீடியோ இருக்கிறோம்னே. அன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னா 13 ஆர்டர் ஓட்டிட்டோம். அண்ட் 13 ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1100. இன்றைக்குள்ள டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 31 எடுத்தோம்னா 720 ரூபான்னு நினைக்கிறேன். 31 ஆர்டர் பார்த்தோம்னா 31 ஆர்டர் பார்த்தா 720. அது போக ஸ்பெஷல் இன்சென்டிவ் இருக்குது. அந்த 11 to 1 5 ஆர்டர் எடுத்தோம்னா 150 ரூபா. இன்றைக்கி எப்படினாலும் 31 ஓட்டிடணுன்ட்டு தான் காலிலேருந்தே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு 18 ஆர்டர் தான் பார்க்கலாம், எடுக்கலாம். 3:30 வரைக்கும் உட்காந்தோன்னா எடுக்கலாம். அண்ட் இப்போ மணி 7 ஆகுது. 8, 9, 10, 11, 12 1 2 3 8.5 மணி நேரம் இருக்குது. ஸோ 8.5 மணி நேரத்தில் ஒரு 18 ஆர்டர் தேவைப்படுது. இன்றைக்கி அந்த சைடு பாரிஸ் போயிட்டேன். பாரிஸ் ஒன்று போயிட்டேன். அங்கே வந்து எல்லா ஆர்டருக்குமே எக்ஸ்ட்ரா 50 ஒரு ஆர்டர் பார்த்தாலே 50 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம 13 ஆர்டர்லேயே 1100 பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் வீடியோவாக எடுக்க முடியல. நம்ம பாட்டெலாம் அன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டே இருந்துட்டோமா. சரி ஒரு ஏரியா சாயங்காலம் எடுத்துடலான்ட்டு சாயங்காலம் எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கடுத்து இப்போதைக்கு இன்னும் ஆர்டர் போடலை. ஸோ ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து இன்றைக்கி தான் ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது தனியாக இருக்கும்போது பேசுறது கேட்குது, ஒரு கூட்டத்தில் பேசும்போது கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு மைக் ஆர்டர் பண்ணிட்டேன். 1800 எவ்வளோ சொன்னான். கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருக்கேன். வந்ததுக்கப்புறம் அது வாங்கணும். ஸோ ஓகே. அண்ட் அடுத்து ஒரு எதுவும் ஆர்டர் போட்டாங்கன்னா இல்லை அடுத்து ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்டு மறந்துடாமல் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. ஸோ எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம்னா 23 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்சென்டிவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 இருக்குது. 27 ஒன்று பார்க்கணும், இல்லாட்டி 31. நம்ம இப்போ வந்து 31க்கு தான் ஏம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 23 பார்த்தாச்சு. 10:15 இன்னும் நமக்கு 11:15 12:15 1 2 இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. 5 மணி நேரத்தில் ஒரு 8 ஆர்டர் தேவைப்படுது. ஸோ பார்த்துட்டோம்னா இது வரைக்கும் நம்ம எடுக்காததை விட இன்றைக்கி அதிகமாக எடுத்திருக்கோம் அமௌண்ட்டு. வாழ்நாள்லேயே இன்றைக்கி தான் அதிகம் ரொம்ப எடுத்ததுன்னா இன்றைக்கி தான். ஸோ எங்கேயுமே பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. அது போக நம்ம வெளியே வச்சு பேசினாலும் சவுண்டு எதுவுமே ஒழுங்காக கேட்க மாட்டேக்கா. அதான் மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம். இன்னொரு 3 நாளில் வந்துரும்னு சொல்லியிருக்கான். வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ ஓகே. அடுத்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா இல்லை இங்கே ஃப்ரீயாக இருந்தால் அப்படியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. அண்ட் எத்தனை ஆர்டர் போட்டுருக்கோம்னா செகண்ட் இன்சென்டிவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 27 ஆர்டர் இப்போ எடுக்க வந்திருக்கோம். 27 ஆர்டர். அண்ட் இன்னொரு 4 ஆர்டர் எடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இப்போ 11 to 1 வந்து 5 ஆர்டர் எடுக்கணுமா. அதில் வந்து 1 முடிச்சிருக்கோம். இப்போ 2வது வாங்க வந்திருக்கோம். அது போய் இன்னொரு 3 முடிக்கும். அது 3 முடித்தா 150 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுங்கள். ஸோ ஓகே மக்களே, அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:15 ஆயிடுச்சு. அண்ட் எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம்னா 31 ஆர்டருமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக 31 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பசிக்கு ஸோ இன்றைக்கி போயிட்டு ஒரு சவர்மா கடை இருக்கும். நம்ம சவர்மா சாப்பிட வேண்டியதான். சவர்மா சாப்பிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான். அன்றைக்கி லாபம் மட்டுமே ஒரு 2 ரூபா 2200 கிட்ட வந்துருச்சு லாபம் மட்டுமே. இன்றைக்கி இதில் இன்னொன்று என்னென்னா பெட்ரோல் வந்து வெறும் 200 தான் போட்டிருக்கோம். அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் வந்து ஒரு ஆர்டருக்குமே எக்ஸ்ட்ரா 50 ரூபா தந்தாங்க. எல்லா இதுக்குமே 50 ரூபா தராங்க. 1 கிலோமீட்டராக இருந்தாலும் 50 ரூபா, 2 கிலோமீட்டராக இருந்தாலும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா. இப்போ அந்த 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபா தருவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கா அதுக்கு வந்து 50 ரூபா. அதான் எல்லாமே இப்போ அந்த 1 கிலோமீட்டருக்கு 70 ரூபாங்கிறது அதெல்லாம் பெருசு.
ஸோ இதே மாதிரி எல்லா சண்டே எல்லா சண்டேயும் போடுங்க. நாளைக்கு ஓட்ட மாட்டோம், நாளைக்கு ஈவினிங் தான் ஓட்டணும். ஆனால் ஓட்டாமல் இருக்கக்கூடாது, ஈவினிங் ஓட்டணும். ஏன்னா நம்மகிட்ட நாள் கம்மி. ஸோ ஊருக்கு போகிறோம். அண்ட் இந்த வாரம் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 11,500 மேலே ஓட்டிட்டோம். 11,500 மேலே ஓட்டியிருக்கோம். அதில் ஒரு நாள் நம்ம லீவு வேறு. ஸோ அந்த ஒரு நாளும் ஓட்டியிருந்தோம்னா இந்நேரம் ஒரு 13 ரூபா 14 ரூபா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2 ரூபா கணக்கு போயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம ஒரு நாள் மட்டும் தான் கம்மியாக ஓட்டணும். ஒரு நாள் லீவு போட்டிருக்கோம், ஒரு நாள் 1000 தான் ஓட்டணும். மற்ற எல்லா நாளுமே ஒரு 1500, 1700, 1900 அப்படி ஓட்டியிருக்கோம். அண்ட் இந்த நாள் 3000 ஓட்டிட்டோமா. ஸோ இது எல்லாம் ரவுண்டாகி கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 ரூபா கணக்கு வந்திருக்கு. நம்ம 6 நாள் ஓட்டியிருக்கோம், 12,000 கிட்ட வந்திருக்கு. 11,000 சில்லற. ஸோ நல்ல அமௌண்ட் தான். இன்னும் நம்ம இது வரைக்குமே சென்னை வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை. நம்ம வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை எங்கிட்டா ஊருக்கு போயிடுவோம், எங்கிட்டா எதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் இந்த வாட்டியுமே அதே மாதிரி தான். இந்த வாட்டி 20 நாள் தான் ஓட்டணும். ஸோ ஊருக்கு தான் போக போகிறோம். அடுத்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் 2 மாதம் கண்டினியூவாக ஓட்ட போகிறோம். இங்கே போகிறவங்கெல்லாம் இதை பைத்தியக்காரன் பேசாமல் போகிறாங்க. ஸோ அவங்க கண்ணுக்கு நான் பைத்தியம் தான். எனக்கே தெரியும் நான் ஒரு பைத்தியம்னு. ஓகே, வீட்டுக்கே போயிடலாம்னு நினைக்கேன். ஏன்னா காலையில் 6 மணிக்கு மெரினா பீச் போகணும்னு சொன்னிச்சுங்க அத்தான். ஸோ அதனால் டைம் வந்து 1:20 வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. அண்ட் காட்டுக்கு நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்ப்போமா. இன்றைக்கி வந்து 2,280 ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி மட்டும் இன்சென்டிவ் சேர்க்காமல். இது இந்த வாரம் 10,836. இப்போ ஒரு இன்சென்டிவ் வந்து ஒரு 870 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா 11,000 சம்திங் வரும். 11,700 கிட்ட வரும். அண்ட் நம்ம இந்த வாரம் எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்திருக்கோம்னா 75 மணி நேரம் 43 நிமிஷம் இருந்திருக்கும். கஸ்டமர் டிப்ஸ் மட்டும் 150 அந்த ஆன்லைனில் பண்ணது. ஸோ ஓகே. அண்ட் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே எப்படி ஓட்டியிருக்கோம் பாருங்கள். திங்கக்கிழமை ஓட்டவே இல்லை. செவ்வாய்க்கிழமை 15 மணி நேரம், புதன்கிழமை 13.5 மணி நேரம், வியாழக்கிழமை 12. இந்த பிப்ரவரி மட்டும் ஃப்ரைடே மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக ஓட்டியிருக்கோம். ஏன்னா அன்றைக்கி பார்ட் டைம் தான் ஓட்டோம், ஃபுல் டைம் ஓட்டலை. அடுத்து சாட்டர்டே சண்டே எப்போ போல் 14 மணி நேரம், அது ஒரு 14.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். இன்னையோட ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் கிடையாது, இன்றைக்கி ஓட்டியிருக்குது. நம்ம 31 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது போக இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது என்னது, அந்த 11 ஸ்பெஷல் இன்சென்டிவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்பெஷல் இன்சென்டிவ் தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் இன்சென்டிவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி மொத்தம் எவ்வளோன்னு பார்த்துருவோமா. இன்றைக்கி எவ்வளோ தான், 2,212. ஸோ 12 தானே. ஸோ 2,212 ப்ளஸ் ஒரு 150 ஸ்பெஷல் இன்சென்டிவ் ப்ளஸ் வேறு என்ன பண்ணோம், 200 720. இன்னைக்குள்ளே ஓட்டியிருக்கிறது மட்டும் 3,082 ஓட்டியிருக்கோம். என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் தான் 3,000 ரீச் பண்ணுது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 தான் பெட்ரோல் போட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஓட்டியிருக்கிறது 110 கிலோமீட்டர் இவ்வளோதான். பரவாயில்ல, ஆக்டிவாக புதுசு 50 கிட்ட மைலேஜ் தருது. ஆல்ரெடி கொஞ்சம் கிடந்திருக்கு, இன்னும் கிடக்கானா, இன்னும் ஓட்டலாம். ஸோ 200 பெட்ரோலு. சாப்பாடுக்கு நம்ம காலிலேருந்து பார்த்திங்கன்னா பானிபூரி மட்டும் 50 சாப்பிட்டோம். ஸோ பானிபூரி 50, ரோஸ் மில்க் ஒரு 40. இப்போ சாப்பிட போகிறோமா, சவர்மா 90, 110 சிக்கன் ரைஸ். ஸோ என்னோட ப்ராஃபிட் மட்டும் 2,592. இதே ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். ஸோ 2,592 ரூபா ப்ராஃபிட் மட்டும். ஸோ இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு 15 நாள் அமைஞ்சாலும் போதும். ஒரு 40 ரூபா 30 ரூபா அதுலேயே வந்துடும் ப்ராஃபிட் மட்டும். ஸோ ஓகே, இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. நானும் சேஃபாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவனை சொல்ல முடியாதுல்ல, நான் வந்து சேஃபாக இருக்கலான்னு தெரியல, அன்சேஃபும் இருக்கலாம். இப்போ வர வழியில் வேறு யாருனாலும் நம்மளை ராபரி பண்ணாலும் நடக்கணுன்ட்டு தான் நடந்தால் ஆகும். ஸோ
இப்போ நான் இங்கே சென்னையில் வந்து திருவொற்றியூர் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்குது, அதனால் ஒரு பயமும் இல்லை. ஸோ மற்ற இடங்கும் போது தான் தெரியாத இடங்கள தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் எல்லோரும் பார்த்துட்டு இடத்துல சேஃபாக இருங்க, நானும் சேஃபாக இருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே.